வணக்கம், வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணக்க ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ரொம்ப தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல மிளகு தான். நல்ல மிளகு எல்லா சாப்பாட்டிலும் சேர்த்தாலே ரொம்பவே நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துருக்கேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? கருவேப்பிலை ஆளி தாங்க. இதுவும் அதோட சேர்த்தோன்னா நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். ஒரு பூண்டு எடுத்து அதை நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் பாதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவு ஒரு இஞ்சி தூண்டு நம்ம அதோட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் வேணும், அதுக்கும் நம்ம ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரசத்துக்கு மெயினான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் வேணும். நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த இடிகளில் வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு இடி இடித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சிருக்கிற இஞ்சியும் வெள்ளை பூண்டையும் நம்ம நல்லா தள்ளி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜீரகம், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, கருவேப்பிலை ஆளி இது எல்லாத்தையுமே அதோட சேர்த்து இப்போ நம்ம ஒரு இடி இடிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இந்த அளவு நீங்க தள்ளி எடுத்தாலே போதும். நல்ல மிளகு 3-4 துண்டா ஒடிஞ்சிருக்கும். இதுவே போதுமான அளவு. இப்போ நம்ம இடிச்சு எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு புளியை நல்ல புளிக்கரைசலை கரைச்சி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதை சுத்தி கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்க இந்த கெட்டியா இருக்கக்கூடிய ஒரு தண்டு பாகத்தையும் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆ கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா நம்ம வேக வைக்கிறதுக்கு அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா தக்காளி பழமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பிகினராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி கையளவு எடுத்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு தாளிக்கிற உருளிலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு இனுக்கு நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கிற மிளகு பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்ல பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் அதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரமாவே வதங்கிடும். ரசம் உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதுல பெருஞ்சீரகம், அதே போல பூண்டு, காயம் எல்லாமே நம்ம இதோட சேர்றது நல்லா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். அதே போல உடம்பு சரியில்லாதவங்களும் இதை ஒரு 2 நாள் வச்சு நம்ம சோறோட நம்ம வச்சு சாப்பிட்டோம்னாக்கி நமக்கு சீக்கிரமாவே அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்படி தாங்க, ரொம்ப நல்லா வதங்காம ஒன்றுக்கு பாதியாக வதங்கி இருக்கணும். இப்போ நமக்கு பேஸ்ட் எல்லாமே ஒன்றுக்கு பாதியாக வதங்கி கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலையும் இதோட சேர்த்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஏன்னா அந்த புளிக்கரைசல் எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வச்சிருக்க தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்து லைட்டா மேல அந்த ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல இது கூடால பெருங்காயமும் நம்ம சேர்த்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மேல அது ஒரு கொதி வர்றதுக்குள்ள ஒரு அடையாளம் தெரியுது பாத்தீங்களா? நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான நம்ம கொத்தமல்லி தலையை நம்ம அதோட கட் பண்ணி அதோட சேர்த்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாங்க.
மணக்க மணக்க சுவையான ரசம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. உண்மையாவே நல்லாவே மனமா இருக்குதுங்க. நீங்களும் இதே போல பிகினரா இருக்கிறவங்க பொறுமையா செய்து பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.